Hi friends, welcome to our channel ஆகா அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் சால்னா. அது எப்படி பண்றது? அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய், 20 முந்திரி, 2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா கடையில் வாங்கினது, அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புதினா தழை வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சோம்பு, 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். அந்த ஏலக்காய் பிரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஏலக்காயோட வாசனை குழம்புல மிக்ஸ் ஆகும். இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த தாளிக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் கோல்டன் ப்ரௌனில் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி வெட்டி சேர்த்தாச்சு. இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து சாரெல்லாம் இறங்கி நல்லா கொஞ்சம் வதங்குற பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டை அரைச்சி விழுதாக்கி கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகட்டும், அது வரையும் நம்ம வதக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போது மிளகாய் தூள், குழம்பு கடையில் வாங்கின சிக்கன் குழம்பு மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த மசாலா கலவை எல்லாம் ஒன்றா ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. டைமில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து அடுப்பு மிதமான தீயில் இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது சிக்கன் துண்டுகளை உப்பு மஞ்சள் தூள் பிரட்டி வச்சுருக்கேன், நான் கழுவி சுத்தம் பண்ணி. இப்போது தேங்காய், முந்திரி இதையும் அரைச்சி ஒரு விழுதாக்கி கொண்டாந்து இப்போது நம்ம மசாலா கலவைகளில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலவை எல்லாம் ஒன்றோட ஒன்றா மசாலாவோட கலக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிச்சிச்சு, ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சால்னா உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு இந்த பக்குவம் போதுமானதாக இருந்தது. இப்போ நம்ம குக்கர் மூடி வேக வைக்கும் போது குக்கர்லேருந்து வேறு தண்ணி விடும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு தேவையான அளவு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான வாசனையில் கமன்னு வாசனையில் சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்னா இது ரெடி. இப்போது நம்ம குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா கூட சேர்த்து வதக்கலாம். அதோட காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து மறக்காமல் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சால்னாவோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும்.
ஏன்னா நீங்கள் இது கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது குழம்பு பக்குவத்தில் போயிடும். இன்னும் இந்த சால்னா கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தயிரும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் அற்புதமாக இருக்கும். இந்த சால்னாவை பரோட்டா, இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு கமெண்டும் எங்களை நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகு பிரியா பாலாஜி.